வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். போன வீடியோ பதிவில் காலம் சார்ட் அண்ட் பார் சார்ட் இதில் இருக்கக்கூடிய கிளஸ்டர்ட் காலம் சார்ட் அண்ட் ஸ்டாக்ட் காலம் சார்ட் இதனுடைய டிஃப்ரென்ஸ் எல்லாமே டீட்டெயிலாக பார்த்தோம். இந்த வீடியோ பதிவில் பை சார்ட் எப்படி பயன்படுத்துறது, அது எதுக்கு நம்ம முக்கியமாக பயன்படுத்துன்றதை பற்றி டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம். விபிஏ, மேக்ரோ, எக்ஸல், பவர் பி இதெல்லாம் லேர்ன் பண்ணுறதுக்கு சரியான ஒரு சேனலை நீங்கள் ரீச் பண்ணியிருக்கீங்க. இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கம் இருக்க பெல் ஐக்கன் செலக்ட் பண்ணி இப்படி ஆலும் செலக்ட் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, ஃபர்ஸ்ட் இப்போ இருக்கக்கூடியது எல்லாமே கொஞ்சம் ரீசைஸ் பண்ணிக்கலாம். டோட்டல் பேஜை நான் ரீசைஸ் பண்ணியிருக்கிறதுனால எல்லாருக்கும் நல்லா விசிபிளாக தெரியணுன்றதுனால ஜஸ்ட் செலக்ட் அண்ட் இந்த கார்னரில் வந்து அப்படியே கொஞ்சம் ரீசைஸ் பண்ணிக்கலாம். ரீசைஸ் ஆகிடும். அதே மாதிரி இந்த ரெண்டையும் நம்ம ரீசைஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுக்கு எனப் ஸ்பேஸ் இருக்குது கீழே நம்மளுக்கு கிராஃப் கிரியேட் பண்ணுறதுக்கு. இன்னும் கொஞ்சம் லெஃப்ட் சைடு நம்ம இடம் ஸ்பேஸ் நம்ம ஃப்ரீ பண்ணிக்கலாம். ஏன்னா ஸ்லைசர்லாம் கிரியேட் பண்ணோம். ஆல் செட் நவ். ஸோ இப்போ நம்ம எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு இந்த இடத்துல விசுவலைசேஷன் கீழே இந்த பை சார்ட் நம்ம கிளிக் பண்ணலாம். பை சார்ட் கிளிக் பண்ண உடனே இந்த விசுவலைசேஷன் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். எந்த ஒரு டேட்டாவும் இல்லை. இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஃபர்ஸ்ட் நம்ம எதை பேஸ் பண்ணி நம்ம இந்த பை சார்ட் கிரியேட் பண்ணுறதை பார்க்கணும். இதில் முக்கியமாக நான் சொன்ன மாதிரி இந்த ஜெண்டர் நம்ம கன்சிடர் பண்ணலாம். ஜஸ்ட் ட்ராக் அண்ட் ட்ராப் இன் லெஜெண்ட். இதில் நீங்கள் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ண உடனே இது ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிவிடும். உங்களுக்கு இங்கே விசிபிள் ஆகும் ஃபீமேல் வர்சஸ் மேல். பட் ஆனால் இந்த கவுண்ட் இல்லை. இந்த கவுண்ட் ஏன் இல்லைன்னா நம்ம கன்சிடர் பண்ணணும். இப்போ ஃபுல் நேம் வந்து இந்த இடத்துல நான் கன்சிடர் பண்ணுறேன். ஸோ இதனுடைய கவுண்ட் தான் இருக்கணும். மேக் ஷுர் முன்ன போன வீடியோவில் நம்ம சொல்லியிருப்போம் இந்த கவுண்ட் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகணும். கவுண்ட் ஆஃப் ஃபுல் நேம் இல்லை வேறு ஏதாவது வந்து யூனிக்காக இருக்கிறது கொஞ்சம் வேறு எந்த காலம் பிளாங்க் இல்லையா அதில் இருக்கக்கூடிய கவுண்ட்டை நம்ம வந்து கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த லெஜெண்ட்ன்றது என்னென்னா எப்பயுமே உங்களுக்கு வந்து டெக்ஸ்ட்டு அண்ட் மெனி வெரைட்டிஸ் ஆஃப் கேட்டகரி இருக்கிறத தான் நம்ம வந்து லெஜெண்ட்னு சொல்லுவோம். இது வந்து கவுண்ட்டுக்கு பயன்படுத்துவோம். இப்போ இதை நம்ம ஃபார்மேட்டிங் பண்ணோம். இப்போ சிம்பிளாக இந்த பை சார்ட் நம்ம கிரியேட் பண்ணியாச்சு. பட் ஆனால் எப்படி இதை ஃபார்மேட்டிங் பண்ணுறது அது ரொம்ப முக்கியம். ஸோ இந்த சார்ட்டை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல ஃபார்மேட் யுவர் விசுவலைசேஷன் இது செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல இந்த லெஜெண்ட்ன்றது கீழே இந்த சென்டர் ரைட், அதாவது இதுதான் நம்மளுடைய லெஜெண்ட் ஜெண்டர் ஃபீமேல் வர்சஸ் மேல். இது வந்து கீழே கொண்டு போயிடலாம் பாட்டம் சென்டர். ஸோ பாட்டம் சென்டர்னா கீழே நம்மளுக்கு வந்துடும். அண்ட் இதனுடைய இந்த ஜெண்டர்ன்ற இந்த டைட்டில் நம்மளுக்கு வேண்டாம் அப்படின்னா இதை நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். இது ஆஃப் பண்ண போதும் இங்கே நம்மளுக்கு விசிபிள் ஆகாது. அண்ட் இப்போ என்ன பண்ணலாம், இதனுடைய டெக்ஸ்ட் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் இந்த டெக்ஸ்ட் கீழே இதை வந்து 12க்கு இன்க்ரீஸ் பண்ணிடலாம். அண்ட் கொஞ்சம் இதை போல்டாக ஹைலைட் பண்ணிக்கலாம். அண்ட் இங்கே வந்து கலர் வந்து பியூர் பிளாக்ல செலக்ட் பண்ணாவே அதனுடைய டிஃப்ரென்ஸ் தெரியும். அடுத்தது இங்கே இருக்கக்கூடிய இந்த டீட்டெயில் லேபிள்ஸில் இங்கே பாருங்கள், இதை நீங்கள் செலக்ட் பண்ணால் தெரியும். இந்த இடத்துல வேல்யூஸ் கிளிக் பண்ணிவிட்டு இதனுடைய ஃபாண்ட் சைஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இந்த ஃபாண்ட் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணோடனே இங்கே நம்மளுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். பிளாக் கலரில் போல்டாக நம்ம ஹைலைட் பண்ணிக்கலாம். இதனுடைய பர்சன்டேஜ் எனக்கு வேண்டாம், கவுண்ட் மாத்திரம் போதும், இல்லை இன்னும் டீட்டெயிலாக இதனுடைய நேம் எல்லாம் அங்கே வேணும்னா இங்கே ஆப்ஷன் இருக்குது. இந்த லேபிள் கண்டென்ட்ஸ்னு கீழே என்ன பண்ணணும், நம்ம இங்கே இருக்கக்கூடியது கேட்டகரி மாத்திரம் வேணுமா இல்லை டேட்டா வேல்யூ வேணுமா, இங்கே பாருங்கள் அது செலக்ட் பண்ணு. வேல்யூ மாத்திரம் ரிஃப்ளெக்ட் ஆகும், பர்சன்டேஜ் இல்லை பர்சன்டேஜோட நம்மளுக்கு வேணும் அப்படின்னா இந்த கேட்டகரி அண்ட் பர்சன்ட் ஆஃப் டோட்டல் இது ரெண்டையும் நம்ம செலக்ட் பண்ணலாம். மேலுடைய அண்ட் அதனுடைய பர்சன்டேஜ் இல்லை எனக்கு வந்து டேட்டா வேல்யூ அண்ட் ப்ரெசன்ட் ஆஃப் டோட்டல் இது ரெண்டும் வேணும்னா இங்கே இருக்கக்கூடிய இந்த டிஃபால்ட் ஃபார்மேட் நம்மளுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ இங்கே இருக்கக்கூடிய இந்த லேபிள் கண்டென்ட் வந்து உங்களுடைய தேவைக்கேற்றவாறு நீங்கள் வந்து ரொம்ப ஈஸியாக நீங்கள் மாற்றிக்கலாம். அண்ட் இந்த இதில் பார்த்தீங்கன்னா இந்த டைட்டில் வந்து ரொம்ப முக்கியம். இப்போ இந்த டைட்டில் நம்ம மாற்றிடலாம். டைட்டில் நான் முன்னே சொன்ன மாதிரி இங்கே வந்து ஜென்ரல் கீழே தான் இந்த டைட்டில் இருக்குது. டைட்டில் வந்து நம்ம இங்கே கொஞ்சம் இந்த டைட்டில்ன்ற டிஃபால்ட் இருக்கக்கூடியதை கண்ட்ரோல் ஏ கொடுத்து செலக்ட் பண்ணி ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த டைட்டில் நம்ம இப்போ டிஃபைன் பண்ண போகிறோம். என்ன கொடுக்கலாம்னா ஜெண்டர் வைஸ் நம்ம கொடுக்க போகிறோம். ஓகே, இப்போ என்ன பண்ணலாம்னா இதை வந்து நம்ம மிடிலுக்கு வச்சுலாம். இதனுடைய ஹரிசாண்டல் அலைன்மெண்ட் வந்து மிடில். அண்ட் யூ கேன் இன்க்ரீஸ் த டெக்ஸ்ட் கலர் போல்ட் அண்ட் இன்க்ரீஸ் தி ஃபாண்ட் சைஸ் அண்ட் மேக் இட் போல்ட். டெக்ஸ்ட் கலர் பிளாக் மாற்றியாச்சு. ஸோ இப்படி தான் உங்களுடைய பை சார்ட் கிரியேட் பண்ணலாம். கிரியேட் பண்ணிவிட்டு இதனுடைய பேக்ரவுண்ட் கலர் எல்லாமே சேஞ்ச் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இப்படி தான் பண்ணுறது. இதனுடைய கலர் சேஞ்ச் பண்ணணும், இது ரெண்டும் ஒரே கலரில் இருக்குது, இல்லை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணுன்னாலையும் நம்ம பண்ணிக்கலாம். எப்படி பண்ணுறதுன்னா இந்த ஸ்லைசஸ் கீழே இந்த ஃபீமேல்ன்றதை வந்து
ரொம்ப டார்க்காவும், இந்த மேல்ன்றத வந்து ஸ்லைட்டா கொஞ்சம் கலர் வந்து டிக்ரீஸ் பண்ற மாரி நம்ம பண்ணலாம். அப்ப டிஃபரன்ஷியேட் பண்ண நம்மளால ஈஸியா முடியும். பார்க்கறதுக்கு ஓகே. டோட்டல் உன்னுடைய கவுண்ட்ல ஃபீமேல் வந்து நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 22வும் அண்ட் மேல் வந்து 16ம் அண்ட் அதனுடைய ரெஸ்பெக்டிவ் பெர்சன்டேஜ் நம்மளுக்கு இருக்கு. ஓவரால் இருக்கக்கூடிய 38ல 57 ஃப்ரம் ஃபீமேல் அண்ட் 42 ஃப்ரம் மேல். இப்படி தான் நம்ம வந்து ஈஸியா நம்ம இத ரீட் பண்ண முடியும். ஓகே. அடுத்த வீடியோல எப்படி நம்ம ட்ரீ மேப் கிரியேட் பண்றத பத்தி டீட்டெயிலா நம்ம பார்க்கலாம். பை திஸ் எண்ட் ஆஃப் த வீடியோ டுடே. இந்த வீடியோ பத்தி உங்களுக்கு ஏதாவது கருத்து இருந்ததுன்னா மறக்காம கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. அண்ட் இன்னும் நீங்க நம்ம வீடியோவை லைக் பண்ணாம பார்த்துட்டீங்கன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.